உலகெங்கும் வாழும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தெரிந்த எதிரிகள் யாரு, தெரியாத எதிரிக ராசிகள் யாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் கூடையே இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ராசி அன்பர்கள் துலா ராசி அன்பர்கள். முக்கியமாக அவங்களால உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனைகள், அவங்களால வேலையில் தொந்தரவுகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்க போது அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் ரிஷப ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களால் நிறைய வில்லங்கங்கள் பிரச்சனைகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அதுவும் முக்கியமாக இந்த ராசி அன்பர்களால் தொல்லைகள் வராது. அதற்கு மிக மிக சிறப்பான வழிபாடு எது அப்படின்னா முருகனுடைய வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இல்லை உங்களுக்கு மாதம் போக முடியல அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது, திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கீங்க, என்னால் போக முடியாது, அவ்வளோ தூரம் பயணிக்க முடியல, இல்லை எனக்கு வேலை அலுவல் அதிகமாக இருக்குது, என்னால் போக முடியல அப்படின்னீங்கன்னா உங்கள் வீட்லேயே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவை வச்சு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை அது கூட என்னால் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோவை சின்னதாக டவுன்லோட் பண்ணி லேமினேட் பண்ணி பேக்கெட் சைஸில் ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை, உங்களுடைய தொழிலை செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த எதிரிகளால் பிரச்சனைகள் 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக வராமல் இருக்கிறதுக்கு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு 2025 என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனலில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் புத்தாண்டு பலன்களில் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பற்றி மட்டும் பதிவுங்க. பொதுவாக வந்து பாருங்க, ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2025 என்ன மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னா வந்து பாருங்க, கேது பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்காரு, சனி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு, லாப சனி இருக்காரு, கேது பகவான் 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல. அப்ப அம்மாவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது வரும். நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உழைக்கிற மாதிரி வரும். இதுக்கு வந்து பாருங்க என்ன பரிகாரம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க கேது ரொம்ப வந்து 4ஆம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னும் போது மேக்சிமம் வந்து அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஸோ அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்னு பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு கீழே பெரும்பள்ளம் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கேத்து ஸ்தலம் இருக்குது, அங்கே நாகநாத சுவாமி இருக்கார், அவரை வழிபாடு பண்ணிட்டு கேத்து பகவானை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு முறையான ஒரு உன்னத பலன் அப்படின்றது கொடுக்கும் இந்த 2025 முழுசுமே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சனி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னாலும் பொதுவாகவே ரிஷபத்துக்கு இந்த 2025 அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் இட்ஸ் யோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது 2025. ஏறக்குறைய 95% மார்க்கே கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் ரிஷபம் அபரிவிதமான நற்பலன்களை சந்திக்க போறீங்க. ஏன்னா சனி லாப சனி, குரு பகவான் 2ஆம் பாவம், ராகு கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 and 4. அது கூட ராகு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காரு தொழில் ஸ்தானம். கேது அந்த ஒரு சின்ன விஷயம் தான், அதை பசிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று கீழே பெரும்பள்ளம் போயிட்டு வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு, தெரு நாய்களுக்கு உணவளியுங்க. அந்த தெருநாய்களுக்கு உணவளிக்கிறது மூலிமா கேத்து பகவான் அப்படியே சந்தோஷப்பட்டுருவாரு. பெருசாக அம்மாவுக்கு உடல் உபாதைகள், நம்மளோட சுகத்தை கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை கெடுக்கிறது செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டில் தானே, நம்ம நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோல் எடுத்து சாத்துன்னு சாத்துறது கண்டிப்பாக செய்யக்கூடாது. அங்கேயும் கேத்துனோட கோவத்துக்கு ஆளாவீங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே கேத்துவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணணும்.
கேத்து வந்து பாருங்க உங்க ஜாதகத்துல தனிச்சு இருக்காரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு மட்டுமே போதுமானது. கேத்து உங்க ஜாதகத்துல வேற ஒரு ஆண் கிரகத்தோட இருக்காரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு ரெண்டுத்துல எதுனாலும் செய்யலாம். கேத்து உங்க ஜாதகத்துல பெண் கிரகத்தோட இருக்காரு அப்படின்னா பிரத்யங்கரா வழிபாடு, வாராகி வழிபாடு. உங்க ஜாதகத்துல கேத்து பகவான் எங்க இருக்காரு அதை பொறுத்து வழிபாடு செய்யும் போது உன்னதமான பலன்கள் அப்படின்னு கிடைக்கும். வாழ்த்துக்கள். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோல நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்க ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றத தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து இந்த 2025 நீங்க எந்தெந்த தெய்வங்களை உங்களுடைய காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வழிபடணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரிஷபம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் நீங்க முதல்ல வந்து எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள், விஷ்ணு, சரிங்களா? அந்த விஷ்ணுவை வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மாவா இல்ல ராமர், எக்ஸாக்டா சொல்லணும்னா ராமர் அவதாரத்தை நீங்க வந்து வழிபடணும் இந்த 2025. ஸோ இது வழிபடும் போது உங்களுக்கு திருமணம் காதல் சார்ந்து ஏதாவது துரோகங்கள் இல்லை ஏமாற்றங்கள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் வந்து சரியாகும். உங்களுடைய பார்ட்னரே உங்களை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற போது ஸோ நீங்க ராமரை வந்து வழிபடும் போது அவங்களே அவங்களோட தப்பை வந்து உணர்ந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரமா உங்களை வந்து நல்ல முறையிலையும் அவங்க வந்து நடத்துவாங்க. கண்டிப்பா அந்த புண்பட்ட நெஞ்சம் வந்து ஆறும் அப்படின்ற மாதிரி இந்த தெய்வத்தை நீங்க இந்த 2025 காதல் சம்பந்தமா திருமணம் சம்பந்தமா நிச்சயமா வழிபடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க எந்த கோவிலுக்கு வந்து நீங்க போகணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மனசுக்கு ஒரு கோவில் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க இந்த கோவில் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் லாங்காவே இருக்கும். இது வந்து நான் க்ளூ எப்படி சொல்லணும்னா உங்க அந்த கோவில் வந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில். ஸோ இல்லை ஒரு நாள் 2 நாள் கூட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கோவில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும், உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில். அந்த கோவிலுக்கு தான் நீங்கள் வந்து போகணும். இன்கேஸ் அது வந்து அடிக்கடிக்கு போக முடியாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் அந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு அங்கே இருக்கிற மூலவரனுடைய ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் அடிக்கடிக்கு போக முடியலனா கூட உங்கள் வீட்டில் வச்சு அந்த கோவிலில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபடுங்க. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த தெய்வத்தை அந்த கோவிலை நினச்சிக்கிட்டு வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே போய் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நீங்கள் போகாமல் இங்கிருந்தும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து ஏற்படும். பிரச்சனைகள் சுமூகத்துக்கு வந்து வரும், சரிங்களா? இப்போ நீங்க எந்த தெய்வத்தை நீங்க பர்ஸ்லயோ இல்ல மொபைல்லையோ வச்சு வழிபடலாம் கண்டினியூஸா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காளி இல்ல துர்கை. காளி கூட ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. ஸோ நீங்க துர்கா தேவியை வந்து அதுல சாஃப்ட் வெர்ஷனா இருக்கிற துர்கா தேவியை வந்து நீங்க வச்சு வழிபடலாம். உங்க மொபைல் வால்பேப்பர்லயோ இல்ல வந்து பர்ஸ்லயோ வேற எங்கேயாவது லிவிங் ஏரியாலயோ டெய்லியும் பாக்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சு நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல வழிபடலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு, பிரச்சனைகள் தடைகள் இருக்கு, மற்றவங்களுடைய ஒரு கண் பார்வைகள் ஜெல்லஸ் அது அதிகமா இருக்கும். அதனால நீங்க இந்த துர்கா தேவி படத்தை வச்சுக்கும் போது எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த துர்கா தேவியை நீங்க பார்க்கும் போது ரிலேஷன்ஷிப் சார்ந்து கண்டிப்பா
உங்களுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள் உடனே வந்து ஒரு தீர்வுக்கு வந்துடும். இல்ல வேற 3வது நபர்களால பிரச்சனைகள் வருதுனாலும் அந்த நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு தெய்வத்தை தான் நீங்க வழிபடணும் அப்படின்ற மாதிரி இங்க ப்ரெடிக்ஷன்ல உங்களுக்கு வருது. ஸோ ரிஷபம் ராசி உங்களுக்கான 2025க்கான காதல் மற்றும் திருமணம் இதை சார்ந்த எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்ற மாதிரி ரெமடிஸ் பார்த்தோம். ஸோ நீங்க கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 2025 எல்லாரும் நல்ல விதத்துல கொண்டு போங்க. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணி கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. எண்ணில் மற்ற 3 வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாரும் வாழலாம். பிரச்சனைக்கு உரியாம இருக்கிறவங்க வாழணும். பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிரச்சனை தான். எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு. எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு. அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை, நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியாது, முயற்சி பண்ணுவோம். வாருங்கள். ரிஷபராசி சுகமான வாழ்வும் வளமும் சுற்றத்தாரோடு இருக்கும்போது தாங்க நல்லா இருக்கும். அதில் அந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சுகமான வாழ்வும் சுற்றத்தாருக்கும் நேரமும் உறவினர்களோட பிரச்சனையும் தீர்வதற்கான நேரம் ரிஷபராசி இப்போ தான். ஏன்னா ரிஷபராசிக்கு ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகமெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான விதிகள், பொதுவான சமாச்சாரம் தான், பொதுவான காரணிகள். அப்போ இந்த ரிஷபராசி நேர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, உங்கள் ராசி, உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காரு, உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காரு, உங்களுக்கு என்ன நடக்குது, அப்போ இனிமேல் உங்களுடைய எல்லாம் ராஜகிரகம் என்ன, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது, உறவுகளை மேலும் மேலும் தக்க வைத்துக் கொண்டால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். உறவுகளை உங்களோட, அது இங்கிலீஷில் அட்ஜஸ்டட் அந்த இருக்கக்கூடியது, உங்களோட எங்கே போனாலும் உங்களோட சேர்ந்து வரக்கூடியது, உங்களோட வரக்கூடியது. அப்போ உங்களோட வந்து கொண்டே இருந்தால் இந்த உறவினர்களுடைய உறவு முறிவு ஏற்படாது. ஏன் ஏற்படாது? காலத்தின் கட்டாயம் இப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. நேயர்கள் தெரிய வேண்டியது ஒரே காரணம், நல்ல காலம் ஒரு ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி, நல்ல அந்தரம், நல்ல எந்தெந்த கிரகம் எந்தெந்த தசை என்ன, ராகு பயிற்சியா இல்லை சனி பயிற்சியா, அதில் உங்களுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாம் வந்தால் நீங்கள் தொட்ட இடமெல்லாம் பொன்னாக மாறும். கெட்ட நேரம் வந்தால் எந்த நல்ல நேரமும் உங்களை வந்து பண்ணாது. கெட்டு போனது தான் முன்னாடி வந்து நிற்கும், அதுதான் உங்களை வந்து கூப்பிடும். எனவே இப்போ ரிஷபராசிக்கு நல்ல நேரம். எனவே கண்டிப்பாக நீங்கள் உப்பு மிளகு வாங்கி அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ஊரில் எந்த அம்பாள் இருந்தாலும் சரி, உப்புங்கிறது உடம்பை குறிக்கக்கூடிய உடம்பு, மிளகுங்கிறது அந்த வேகத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோயை தீர்க்கக்கூடியது உப்பு மிளகு. அந்த கரையிறது மாதிரி உங்களுடைய உடம்புல நோய்த்தன்மை கரைஞ்சு சுகமான வாழ்க்கை அமையும். ராசி ரிஷப லக்னத்திற்கு நம்ம வந்து 2025ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய திறமை இருக்குது, நிறைய உழைப்பு போட்டிருக்கேன், என்னால் வந்து ஒரு அறிவுத்திறமையாக காத்து கொண்டிருக்கிறேன், எங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வருடம். எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லா பலன். ஏற்கனவே நம்ம ராசி பலனில் சொல்லிட்டோம். நம்ம ஒரு தொழிலில் ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கலாமா, ஒரு தொழிலில் வந்து நாங்கள் சிறப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லை கூட்டாளியோட எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எப்படி சரி பண்ணி கொள்வது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு.
அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ வந்து கவனமாக இருக்கணும்னு பாருங்கள். 8ஆம் இடத்தையுமே அவர் பார்ப்பார். அப்போ தொழிலில் கூட்டு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தசாபதி சிறப்புலன்னா அதுக்கு என்ன மாதிரி வழிபாடை பண்ணி நம்ம வந்து இன்னும் நம்ம நல்லா சிறப்பான ஒரு பெனிஃபிட் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துக்கும்போது, நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் பால் பாயசம், கல்கண்டு பொங்கல் இதெல்லாம் வந்து கோயிலில் தானம் பண்ணும்பொழுது, அப்படி இல்லை பழங்கள் வந்து கோயிலில் தானம் பண்ணும்போது, இனிப்பு வகைகளை தானம் பண்ணும்போதுலாம் இதை வந்து ரொம்ப எளிமையாக வந்து நம்ம கடந்து வந்துடலாம். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் தாமரை மலர் வாங்கி கொடுக்கலாம். தாமரை மலர்லாம் ரொம்ப விலையாக சொல்கிறாங்கம்மா அப்படின்னா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடலாம். பன்னீர் ரோஜா மாலை வாங்க போனோம்னா 2 ரோஜா வைக்கலாம். அதே போல் கஷ்டப்படுறாங்க இல்லையா குழந்தைங்க, இந்த ஏழை குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கறது, அந்த வெள்ளை நிற பொருட்களை தானம் பண்ணுவது, இல்லை அன்னதானத்திற்கு அரிசி வாங்கி எழுதுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஏன் ஒரு 2-3 வழிபாடாக நம்ம சேர்த்து சொல்கிறோன்னா, அந்த காலகட்டம் யார் யாரால் என்ன பின்பற்ற முடியுமோ அதை வந்து நீங்கள் பின்பற்றிடுவீங்க. அதே போல் நீர்நிலைகளுக்கெல்லாம் போனால் மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுறது, தண்ணியில் இருக்க மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடலாம். அப்படி இல்லை நம்ம வந்து வாயிலா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிந்த உணவு அன்னதானமாக வாங்கி தண்ணி உணவு அன்னதானமாக கொடுக்கும்பொழுது இதெல்லாம் நமக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வழிபாடெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில் செய்யுங்க. அதே போல் தாயை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மனசு குளிர வைக்கிறீங்களோ, தாயை மட்டும் இல்லை, தாய் நிலையில் இருக்கிறவங்க, தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, பெண்களை முக்கால்வாசி நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெண்களுடைய உணர்வுகளை உணர்ந்து நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்களோ, ஏன்னா இது ராசியே வந்து பெண் ராசி தான். அதனால் பெண்கள் மட்டும் இல்லை, மனித உயிர்களிடமே ஓரறிவு முதல் 6 அறிவு உயிர் வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் அன்பை அதீதமாக, ஏன்னா சுக்கிரன்னாலே வந்து இயங்கும் சக்தி, சுக்கிரன்னாலே அன்பு. அப்போ சுக்கிரன்னா நம்ம அன்பை வாங்கிக்கிறதுக்கோ, நம்ம அன்பாக நம்ம லக்ஸுரியாக இருக்கிறதுக்கோ இல்லை, அதெல்லாம் பிறருக்கு கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ, ஏன்னா 12 என்ற விரயஸ்தானத்தில் தான் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம லிவிங் டு கிவிங் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்க 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 தான் நம்முடைய வாழ்நாளில் வந்து மிக சிறப்பான வெற்றிகளை வந்து நம்ம காண முடியும். யார் யாரால என்னென்ன பண்ண முடியுதோ அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். அனைத்து உயிர்களிடம் அன்பு செலுத்துன்ற மாதிரி ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு உயிர்கள் வரைக்கும் நீங்கள் வந்து செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான பலன்களை காணலாம். இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்திங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். ரிஷபராசிக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுமே வந்து எல்லா வேலையுமே வந்து ரொம்ப அழகாக பார்ப்பாங்க. தன்னுடைய குடும்பம், அந்த குடும்பத்துக்கே வந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. என்னுடைய தங்கைக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற தம்பிக்கு திருமணம் ஆகிவிட்டது, அதற்கு அடுத்ததாக இன்னொரு தங்கை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு எல்லாம் அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். இருந்தாலுமே என்னுடைய திருமண வாழ்க்கையை வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கு இல்லையா, இது மாதிரி குடும்பத்தை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு, தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு குடும்பத்திற்காகவே உழைக்கும் மக்கள் யார் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, ஒரு திருமணம். சரிங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மணாளன், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெண் அமையணும் அப்படின்னா முருகர் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போங்க. வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா முருகர் படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தனித்த முருகர் படம் வாங்கவே கூடாது எப்பவுமே. சரிங்களா? அந்த முருகருடன் வள்ளி தெய்வானை சமேத, சரிங்களா, வள்ளி தெய்வானை சமேத முருகர், அந்த முருகர் ஃபோட்டோவை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் அந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கான ஒரு நைவேத்தியம் வந்து பண்ணலாம். உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? செவ்வாழைப்பழம் மிக மிக நல்லது. செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அருள் நிறைந்தது. சரிங்களா? செவ்வாய் வந்து செவ்வாயினுடைய அதிபதியே யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்போ முருகப்பெருமான வந்து அவருடைய அருள் கடாட்சம் வந்து
எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா செவ்வாழைக்கு கிடைக்கும். அந்த செவ்வாழை பழத்தை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 2 பழங்கள் வாங்கி வச்சு ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அப்படி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும்போது கந்த சஷ்டி கவசம் பாடலாம், இல்லை அப்படின்னா முருகனுடைய மாறல் வேல் பாடலாம். நீங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு ஸ்தோத்திரம் இருந்தாலும் சரிதான், அதை தாராளமாக சொல்லி வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமைக்கு காலையில் 6 to 7 சுக்கிரஹோரை, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை. அதேமாரி பார்த்தீங்கன்னா நைட்டு, ஐயா நான் வேலைக்கெல்லாம் போவேன், காலையிலே கிளம்பி போயிடுவேன், போய் எனக்கு மதியம் வந்து கும்பிட முடியாது, மார்னிங் வந்து எனக்கு வேலைகள் இருக்கும், இந்த வீட்டில் வேலைகள் அவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் வந்து இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள் சுக்கிரஹோரை வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வந்து முருகப்பெருமானுக்கு மாலை செவ்வரளி மாலை போடுங்க. செவ்வரளி மாலை போட்டு இந்த செவ்வாழை பழம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. நெய்வேத்தியம் பண்ணி உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சொல்லுங்க, இல்லை கந்த சஷ்டி கவசம் பாடலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. அதேமாரி பெண்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரை, மதியம் வந்து 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை, இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை சரிங்களா. பெண்கள் வந்து ரொம்ப பேர் இப்போ எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான மணாளன் அமையணும் அப்படின்னா செவ்வாழை பழத்தை வாங்கி வச்சு அந்த முருகப்பெருமான், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், முருகப்பெருமான் வந்து தனித்த முருகப்பெருமான் வந்து நம்ம வழிபாடு பண்ணுறதுங்கிறது வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்கணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோவை வச்சுக்கோங்க சரிங்களா. நம்முடைய பூஜை அறையிலே வந்து எப்போவுமே தனித்த தெய்வங்களாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வச்சுக்க கூடாது. எப்போவுமே பெருமாள் அப்படின்னா திருப்பதி சரிங்களா, திருப்பதி பெருமாள் அப்படின்னா பத்மாவதி தாயாருடன் சேர்ந்த பெருமாளை வைத்து வணங்குவது மிக மிக சிறப்பு, மிக மிக அற்புதம். அதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னா முருகருமே பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னா குடும்ப சமேதராக இருப்பார் சரிங்களா. குடும்ப சமேதராக அந்த நந்தி பகவான் மேலே சிவன், பார்வதி, விநாயகர், முருகப்பெருமான் எல்லாரோடையும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி குடும்பத்தோடு இருக்கிறவங்களை நாம் வணங்கும் போது மிக மிக அற்புதமான பலன்கள் எல்லாமே கொடுக்கும். அதேமாரி வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பெண்கள் இரவு 8 to 9, மதியம் பார்த்தீங்கன்னா 1 to 2, அதிகாலையில் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 6 to 7 இந்த டயத்தில் நல்லா குளிச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாடு வந்து பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுடைய மன வாழ்க்கை வெகு விரைவில் உங்களை தேடி வரும். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, ஐயா நான் வந்து வீட்டில் இந்த வழிபாடெலாம் பண்ணுறேன், நான் எனக்கு ஒரு கோவில் ஒன்று சொல்லுங்க, அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னா திருத்தணி முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா. ரிஷபராசிக்காரங்க திருத்தணி முருகப்பெருமான் மிகப்பெரிய அற்புதங்களை நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையில். திருத்தணி முருகப்பெருமான் கோவிலுக்கு உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு போங்க, அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நட்சத்திர நாள் அன்னைக்கு போய் அங்கே போய் அர்ச்சனைகள் பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோவிலில் 1 மணி நேரம் சரிங்களா, அந்த சன்னதியில் 1 மணி நேரம் குறைந்ததாக, அதாவது 24 நிமிடம், ஒரு நாளைக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டைம் வந்து அங்கே உட்காருங்க. அங்கே அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த தேங்காய், பழம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா. அங்கே போகும்போதுமே வந்து செவ்வாழை பழம் வாங்கிட்டு போங்க. செவ்வாழை பழம் வச்சு முருகப்பெருமானுக்கு கும்பிடுங்க. அதேமாரி அடிக்கடி கல்யாணம், நண்பர்களுக்கு மேரேஜெலாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரியான விசேஷங்களுக்கு வந்து நீங்கள் போக போக திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உத்தியோகம் எப்படி இருக்கும், தொழில் துறை எப்படி இருக்கும், அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, போக வேண்டிய கோவில் என்ன, அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இதுவரை எப்படி இருந்தார்கள், இனிமேல் எப்படி இருப்பார்கள் என்று நாம் அலசி ஆராயப் போகிறோம். ரிஷப ராசினர். ரிஷப ராசினருக்கு குரு பகவான் மே 14 வரை ஜென்ம குருவாக இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம் என்போம். மிகவும் உடல் நலம், அசௌகரியம், உடல்நிலை, மனநிலை, பணநிலை, அகநிலை, புறநிலை, சூழ்நிலை அனைத்தும் சரியில்லை. ராகு 10 தற்சமயம் லாபஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். தொழில்துறை பரவாயில்லை. சனி பகவான் 10 லாபஸ்தானம் செல்கிறார். மிகவும் அற்புதமான அமைப்பு. ஒரு மனிதனுக்கு சனி பகவான் லாபஸ்தானம் செல்வது மிக 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 அற்புதமான அமைப்பு. கேது பகவான் 4ஆம் இடம் செல்கிறார். பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். வாழ்க்கை ஆரம்பமே நன்றாக இருக்கும். வீண் பயம் நீங்கும். தைரியம் மனதில் உண்டாகும். தொழில் பிரச்சனைகள், பார்ட்னர்ஸ், போட்டியாளர்களால் லாபம் அதிகரிக்கும். தங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அமைவார்கள். பார்ட்னர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் சிறிது தேவை. யாரிடமும் வீண் விரோதம், வழக்கு, வம்புகள் இருக்கப்படாது. நேரடி கண்காணிப்பு தொழிலில் தேவை. போட்டி உண்டு, சமாளிக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் போட்டி, பொறாமை உண்டு.
தொழில் வழக்குகள் சாதகமாகும். கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ், பஞ்சாயத்துகள் தங்களுக்கு சாதகமாக முடியும். கூட்டு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புது ஒப்பந்தங்கள் வரும். ஏனென்றால் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் புது ஒப்பந்தங்கள் தேடி வரும். அதனால் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுகூலமான சூழ்நிலை, பதவி உயர்வு உண்டாகும். கட்டாயம் பதவி உயர்வு உண்டாகும். சனி பகவான் 11 லாபஸ்தானம் செல்வதால் பதவி உயர்வு உண்டு, இடமாற்றம் உண்டு. பழைய கசப்பான அனுபவங்களை தாங்கள் மறக்க வேண்டும். யாராவது தங்களுக்கு தீங்கு செய்திருந்தால் மனதார தாங்கள் அவர்களை மன்னித்து விட வேண்டும். பிறரை பழி வாங்கக்கூடாது. பழிவாங்கும் எண்ணமே கூடாது. மூத்தோரின் ஆலோசனைகளை பெற வேண்டும். வணங்க வேண்டிய தெய்வம் குல தெய்வத்தை மனதார வணங்குங்கள். செல்ல வேண்டிய கோவில் கஞ்சனூரில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சுக்கிர ஸ்தலத்தை வணங்குங்கள். முடியாதவர்கள் உள்ளூரில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. தங்களுக்கு 10ஆம் இடம் கும்பராசி சனி. ஆகவே சனி சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு தொழில், எண்ணெய் தொழில், ஆயுள் தொழில், சிமெண்ட் தொழில் போன்றவை தாராளமாக நடைபெறலாம். தற்சமயம் ராகுவும் சாதகமாக இருப்பதால் தோல் சம்பந்தமான பிசினஸ் செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றில் தாங்கள் லாபம் காண்பீர்கள். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும். அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு உலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசன மகாவாரகன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என்னோட உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மகே சம்பின் தீமகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் அவர்களுக்கு பண வரவு அதிகரிக்க அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி. 2 யானைகள் சேர்ந்தா போல் இருக்கும். நடுவிலே அந்த லக்ஷ்மி இருப்பாள். அந்த கஜலட்சுமி என்ற உருவம் கொண்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் வீட்டிலே. அடுத்ததாக அவர்கள் செல்லக்கூடிய கோவில் பார்த்தீர்களானால் கிருஷ்ணர் என்று சொல்லக்கூடிய கோவில், கிருஷ்ண பெருமான், கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்ற சொல்லக்கூடிய, உடுப்பியில் கூட ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார். அந்த மாதிரி கிருஷ்ணன் உள்ள கோவில்களுக்கு சென்று அவர் வழிபட வேண்டும். அடுத்ததாக அவர்கள் குருவாயூரப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் படம், சின்னஞ்சிறிய வடிவத்தில் இருப்பார் அந்த குருவாயூரப்பன், அவருடைய படத்தை கையில் வைத்திருக்க வேண்டும். இப்படி வைத்து கொண்டு சென்று வந்தீர்களானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு வந்து சேரும். பண தேவைகள் அது இருக்கும். பணம் வந்து கொண்டே இருக்கும். பல வழிகளும் வந்து சேரும். எவ்வாறு வருகிறது என்று சொல்ல முடியாது. இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா 2025 தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025 பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள்
பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பகவான். நீங்க ரிஷப ராசி அன்பர்கள் நில ராசியை சேர்ந்தவர்கள். இந்த 2025 இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அதிகப்படியானோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், சில பேருக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் காரணமாக, ஒரு வளர்ச்சி காரணமாக ஒரு கட்டாய சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு ஏற்படலாம், மாறணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். இல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே அதிகமான ஒரு வளர்ச்சி, வருமானம் எல்லாருமே எதிர்பார்க்கிறதாம். இது ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே இந்த 2025 இருக்கும். அதே சமயத்துல தொழில் ரீதியாக கடந்த காலத்துல எல்லாம் நிறைய கடன் வாங்கி அவமானப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்கள் உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை, மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில எந்த விதமான ஒரு பிரபகண்டாவும் படுத்தாம ரொம்ப அமைதியான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நீங்க ரிஷபராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 மேலும் மேலும் தொழில்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள், மேலும் மேலும் வளர்ச்சியை விட இருக்கக்கூடிய தொழில அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு, அதுல எந்த விதமான ஒரு நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம சில தெய்வ வழிபாடுகளை இந்த 2025 பண்ணணும். அந்த 2025 நம்ம செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா, ஒரு கோயில் சொல்றேன்னா அதுல கரெக்டா நீங்க இந்த ஒரு வருடத்துல 2 முறையாவது அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய கோயில் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார். திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க 2 வாட்டியாவது மெயினா போயிட்டு வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா மேடம் நாங்க பௌர்ணமிக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்க பௌர்ணமிக்கு போறதை விட வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த அண்ணாமலையார்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைத்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான கடன்கள் முழுவதுமாக குறைய போகுது. அடுத்து வேலை சம்பந்தமான சிறிய வளர்ச்சிகள், யார் யாருக்கெல்லாம் வருமானம் பத்தல, அடுத்து பாத்தீங்கன்னா புதிய ஒரு வேலை தேடல்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த திருவண்ணாமலை கோயில்ல போயிட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை, அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க. அந்த அடிப்பிரதட்சணம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த கருவறையை சுற்றி நம்ம பண்ணுனாலே போறோம். மலையை சுற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை, கிரிவல பாதையில நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. கருவறையை சுற்றி அந்த அடிப்பிரதட்சணம்ன்றது பாதத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியாக வைக்கிறது. அந்த ஒரே ஒரு அடிப்பிரதட்சணம் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே போறோம். இந்த வருடம் முழுவதுமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்போ அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போறீங்களோ விநாயகர் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த விநாயகர் தான் உங்களுக்கு சிவபெருமான் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த 2025 அளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய அந்த திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க தாராளமாக போயிட்டு வரலாம். அந்த ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச சில அபிஷேகங்களை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வளர்ச்சின்றது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் நாங்க வீட்டுல யார வச்சு வழிபாடு பண்ணலாம், இந்த காலகட்டத்துல நாங்க எந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல குருமார்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கிறார். உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான்றதுனால உங்களுக்கு நீங்க வீட்டுல வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா குருமார்களை, காஞ்சி பெரியவர், கணக்கன்பட்டி சுவாமிகள், அகத்தியர், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு குருமார்கள், அதாவது பதஞ்சலி முனிவர்கள், இந்த மாதிரியான ஒரு குருமார்களை, ராகவேந்திரா சுவாமி, இந்த மாதிரியான ஒரு குருமார்களை வழிபாடு பண்ணும் போது அவர்களை பார்த்து வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட்ஸ் மூலமாக உங்களுடைய கண்ணும் அந்த குருமார்களின் கண்ணும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை ஆத்மார்த்தமாக வைக்கும் போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 2024 என்ன கடந்த 5 வருடங்களாக இருக்கக்கூடிய
எல்லா தொந்தரவுகளுமே இந்த 2025 முழுவதுமாக தீர்ப்பதற்குண்டான ஒரு சிறந்த வருடமாக தான் இருக்க போது. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்க கண்டிப்பா செய்து இந்த புத்தாண்டுல மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.